திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் துணை முதல்வர் பவன் கல்யாண் மனைவி ஆனா லெக்ஷ்னேவா தலைமுடி காணிக்கை செலுத்தினார். சில தினங்களுக்கு முன்பு இவரது மகன் மார்க் ஷங்கர் படித்த பள்ளியில் தீ விபத்து ஏற்பட்டது. அதில் காயமடைந்த மார்க் ஷங்கர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். தீ விபத்தில் சிக்கி தனது மகன் பத்திரமாக வீடு திரும்பியதை அடுத்து திருப்பதி கோயிலுக்கு சென்றார். இவர் கிறிஸ்தவர் என்பதால் தேவஸ்தான முறைப்படி இந்து கோவில்களின் மத அடிப்படையில் தமக்கு நம்பிக்கை உள்ளதாக பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திட்டு பிறகு தலைமுடி காணிக்கை செலுத்தி சாமி தரிசனம் செய்தார். கோவையில் 80s 90s காலகட்டத்தில் இருந்த உணவு பழக்கங்களை நினைவூட்டும் வகையில் தனியார் நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் உணவு திருவிழா நடைபெற்றது. கோவை நீலாம்பூரில் அமைந்துள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் தெருவோர கடை என்ற தலைப்பில் உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் 80s மற்றும் 90s காலகட்டத்தில் பரவலாக இருந்த உணவுகள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ராஜாஜி பயன்படுத்திய கார் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.